இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீராவுக்கு புருஷனா அது என் மகன் சிவபால மட்டும்தான். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற கண்டவனுக்கு நிச்சயம் பண்ணி தேதியை குறிச்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ பேசாதல. வேற ஒருத்தனுக்கு கல்யாண தேதியை குறிச்சு வேற ஒருத்தன் பொண்ணுக்கு தாலியை கட்டினா அது எம்புட்டு வேதனையா இருக்குன்னு உன் மாமா கிட்ட கேட்டு பாரு. ஏலே இப்ப சொல்லுதல, இதே கோயில்ல இதே சாமிய சாட்சியா வச்சுக்கிட்டு நான் சொல்லுதேன். என் மகன் சிவபாலன் தான் வீராவுக்கு புருஷன். பாத்துக்கிடுவோமா? அத்தை, வெட்டி அச்சவால் விடாத. நானும் சொல்லுதேன். ஓ நிக்காம்பார் கௌதம், அவன் தான் வீராவை கட்டிக்க போதான். இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். அதையும் நீ பார்க்கதான் போத. பாத்துருவோம்ல, அதையும் பாத்துருவோம். நானா நீயான்னு பாத்துருவோம். கேட்டி எசக்கி, வா போவோம். அத்தை போலாம் இருத்த. அண்ணா வேணா அண்ணா, உன் கோவத்துக்காக உறவு முறிச்சு விடாத. நான் அம்பிட்டுதான் சொல்லுவேன். அத்தை போலாம். மாமா வால. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்காக நிச்சயதார்த்தம் நிக்க கூடாது. ஜம்முவா, டக்குனு வேற ஒரு தட்டை ரெடி பண்ணு. கையோட தட்டை மாத்தி பரிசம் போட்டுருவோம். வேணால ஜம்மு, வேண்டா. கோயில்ல வச்சு அவசரமா நடந்திருக்கு ஐயா. இன்னைக்கு பரிசம் போட வேண்டாம் ஐயா. அதான் ஓலை வாசிச்சாச்சு இல்ல, மத்ததெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எப்போ நீ என்ன பேச? எப்போ நில்லுங்களா? ஏன்பா சண்முகம், என்னத்துக்கு இம்புட்டு ஆவேசம்? இப்ப என்ன கல்யாணம் நின்னு போச்சு? நிச்சயதார்த்தம் தானே, அதுவும் நிக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அம்புட்டு தானப்பா. ஏலே நீ வாய முடியல. நீ நான் அந்த ஆளுக்காக பஞ்சாயத்து போதியா? ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ண இடத்துல வந்து கலாட்டா பண்ணி கெடுத்து விட்டு நானே கொதிச்சு போயிருக்கேன். தேவையில்லாம பேச்சு விடாது சொல்லிவிட்டேன். சண்முகம், மாமா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் எங்க அம்மாவுக்கு பொண்ணு கேட்க உரிமை இல்லையா? அவங்க அண்ணன் பொண்ணு தானே பொண்ணு கேட்டாங்க. இல்லை, உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா? என்கிட்ட வந்து கௌதம கட்டி வைன்னு சொல்லுத. அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு சிவபாலனை கட்டி வைன்னு சொல்லுத. என்ன மாத்தி மாத்தி பேசுறியா? நீ தாம்ல சொன்ன அவன் கையை அறுத்துக்கிட்டா ரொம்ப லவ் பண்ணுதா, கௌதமுக்கே கட்டி வச்சிடலாம்ட்டு. பாருங்க, நீங்க நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம், இல்ல கல்யாணத்தை கூட தடுங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெளிவா சொல்லுதேன், கேட்டுக்குங்க. அந்த வீட்டுக்கு என் இன்னொரு தங்கச்சிய நான் மருமகளா அனுப்ப மாட்டேன். அதை என் அப்பன் தடுத்தாலும் சரி, என் அத்தை தடுத்தாலும் சரி, நான் பாத்துக்கிட்டேன். நாங்களும் பாத்துக்கிறோம். எங்களுக்கும் தெரியும். ஹிலே, என்னல இது? பொழுதன்னைக்கு படிச்சுக்கிட்டே இருப்பியா? மண்டை சூடாயிர போதுல. இந்த காப்பியை குடி. மா, குரூப் 1 எக்ஸாம்மா யூபிஎஸ்சியை விட இது கஷ்டம். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிச்சாதான் இதை கிளியர் பண்ணவே முடியும். மா, அக்கா வாக்கா, வாங்க மாமா. வா வீரா, பாரத்னா. என்ன கைது? எலெக்ஷன் நேரமா?
எல்லி கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் அலையன்ஸுக்கு வராங்க. இல்ல சௌந்தரம், நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம செஞ்சாளுங்கல்ல, அதான் நியாயம் கேட்டு வந்திருக்காங்க போல. இன்னைக்கு ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுதுன்னு நினைக்க. வான்னு கூட கூப்பிட மாட்டியாமா? வஞ்சம் இல்லாம பாசத்தை கொட்டி கொட்டி தான் அம்புட்டு பேரையும் நான் வளர்த்தேன். வளர்த்ததுக்கு தான் நன்றி விசுவாசத்தை காட்டிட்டானே உன் புருஷன். அப்புறம் எப்படி வான்னு கூப்பிட? அவனைத்தான் வெறுத்த, இந்த அண்ணன் நீ மத்த வெறுத்துட்ட. அந்த அண்ணனுக்கு தான் நான் தங்கச்சிங்கிறது கண்ணுக்கு தெரியாம போச்சே. நான் என்னத்த செய்ய? என்ன இது சண்டை காட்சி நடக்கும்னு பார்த்தா சென்டிமெண்ட் காட்சி நடக்குது. ஏமா, உன் கோவத்துல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நீயே சொல்லு. வீராவை சிவபாலனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் அதுதாம்மா விருப்பம். நீ அந்த வீட்டுக்கு வந்து வந்து கேட்டுட்டு இருந்த. ஆனா நாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சண்முகத்துக்கிட்ட பேசிட்டு தாமா இருந்தோம். நாங்க பேசி பேசி தானே அண்ணனை ஒத்துக்க வச்சோம். ஆனா அண்ணன் ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? வீரா அண்ணனோட இஷ்டம்னு சொல்லிட்டான். ஆனா சிவபாலன் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். அண்ணன் என்னத்த பண்ணோம்? அம்மா, நீ என்ன ஆசைப்பட்ட? உன் அண்ணன் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே நீ ஆசைப்பட்ட. அதான் இசைக்கு உன் வீட்டுக்கு வந்து மகராசியா வாழ்ந்துட்டு இருக்காளே. இதை விட என்னமா வேணும் உனக்கு? வாங்க மாமா. என்ன திடீர்னு? எத்த பாக்கியம், உன் விருப்பம்தான் என் விருப்பமும். ஆனா எல்லாத்துக்கும் மேல உன் மகன் விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லையாத்தா? அவனே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்னத்தான் செய்ய முடியும்? எத்தா, இப்ப உனக்காக நாங்க வாதாடாம இருந்தா நீ எங்க மேல கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நாங்க உன் பக்கம் தானே நின்னோம். ஆனா உன் மமன் தானே உனக்கு எதிராக நிக்கான். இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசணுமா? மர்மோனே, நான் இங்க இதை பேச வரல. ஆனா என் தங்கச்சி மனசு கொதிச்சு இந்த கல்யாணம் நடந்தா என் பிள்ளைகள் நல்லா இருக்குமா? அதுக்கு நிம்மதியா வாழ வேண்டாமா? அம்மா, சத்தியமா சொல்றேன், எங்க யார் மேலயும் தப்பு இல்லம்மா. உனக்காக நாங்க அவ்வளவு வாதாடி இருக்கோம். பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாருமா. நீ கோவில்ல இருந்து கண்ணீரோட போனதை பார்த்தப்போ இவரோட நிம்மதியே போச்சு.